4 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் லீக் ஆனது எப்படி? ஜனநாயகனுக்காக களத்துல வந்த நடிகர்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடிப்புல உருவான ஜனநாயகன் படம் திரையரங்கங்கள்ல வெளியாகறதுக்கு முன்னாடியே இணையத்துல கசிஞ்ச தகவல் கோலிவுட் வட்டாரத்துல ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வழக்கமா ஒரு படம் முழுசா ரெடியாகி தணிக்கை செய்யப்பட்டு இறுதி வடிவம் பெற்ற பின்னாடி தான் திரையரங்கங்களுக்கு அனுப்பப்படும். ஆனா இந்த படம் இப்போ லீக் ஆயிருக்கிறது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கு. இணையத்துல வெளியான அந்த வீடியோவுல எடிட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எடிட்டிங் அடையாளங்கள் தென்பட்டிருக்கு. இது அந்த வீடியோ இறுதி பதிப்பு அல்ல அப்படிங்கிறதையும், அது எடிட்டிங் செய்யறப்பவே பயன்படுத்தக்கூடிய ராக்கெட் இல்லனா எடிட் ரெஃபரன்ஸ் வகை பிரிண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தொழில்நுட்ப ரீதியா இந்த மாதிரியான பிரிண்டுகள் ரொம்பவுமே பாதுகாப்போட வைக்கப்படும். பொதுவா இந்த மாதிரியான பதிப்புகள் இயக்குனர், கதாநாயகன், தயாரிப்பாளர் அப்புறம் எடிட்டர் இவங்க கிட்ட மட்டும்தான் பயன்பாட்டுக்காக இருக்கும். இந்த நிலையில கசிஞ்சிருக்கக்கூடிய வீடியோ இந்த 4 தரப்புல இருந்து ஏதாவது ஒண்ணுல இருந்து வெளியாயிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் திரையுலகத்தினர் கிட்ட அதிகரிச்சிருக்கு. வெளியே இருந்து நடந்த ஹேக்கிங் சம்பவமா இல்லாம உள்வட்டாரத்துல இருந்து லீக் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. இதனால இந்த விவகாரம் சாதாரண லீக் சம்பவமா இல்லாம பாதுகாப்பு குறைபாடா பார்க்கப்படுது. இந்த சம்பவம் பத்தி நடிகர் ஜீவா வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல ஒரு படம் உருவாக எவ்வளவு உழைப்பு செலவாகுது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னும், இப்படிப்பட்ட கசிவுகள் அந்த உழைப்பை பாதிக்கக்கூடியவை அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் சட்டவிரோதமான வழிகள்ல இந்த படத்தை பார்க்காம திரையரங்கங்கள்ல படம் பார்த்து ஆதரிக்கணும் அப்படின்னும் கேட்டிருக்காரு. நடிகர் விஷால் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவு சமூக வலைதளங்கள்ல அதிக கவனம் பெற்றிருக்கு. தன்னோட பதிவுல ஜனநாயகன் பட காட்சிகள் கசிஞ்சதை பார்த்து ரொம்பவுமே வருத்தமா இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஒரு படம் உருவாகிறப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு, அர்ப்பணிப்பு அப்புறம் நேரம் எல்லாமே இப்படிப்பட்ட லீக்கால வீணாய் போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகர் ரஜினிகாந்த் இத பத்தி சொல்லும்போது, ஜனநாயகன் படம் இணையத்துல யாராலயோ வெளியிடப்பட்டிருக்கிறது அதிர்ச்சியையும் வேதனையும் கொடுக்குது. திரை அமைப்புகள் இதுக்கு எதிரா குரல் எழுப்பி இத செஞ்சவங்கள அரசு கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனை குடுக்கணும். இந்த மாதிரியான குற்றங்கள் இனியும் தொடரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சிரஞ்சீவி சொல்லும்போது, ஜனநாயகன் படம் கசிஞ்சது ரொம்பவுமே வருத்தத்தக்க விஷயம். சினிமா அப்படிங்கிறது நம்பிக்கை, உழைப்பு அப்புறம் பலரோட கூட்டு கனவுகளால கட்டமைக்கப்பட்டது. இந்த மாதிரியான சம்பவங்கள் துறையில இருக்கக்கூடிய நம்ம எல்லாரையுமே பாதிக்குது. நம்மளோட படைப்புகள பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இது நமக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவகார்த்திகேயன் சொல்லும்போது, ஒவ்வொரு படமும் நூற்றுக்கணக்கான மனுஷங்களோட உணர்வு, ரத்தம் அப்புறம் வியர்வையால உருவாக்கப்படுது. தயவு செஞ்சு பைரசிய தவிர்க்கணும். திரையரங்கு வெளியீட்டிற்காக பொறுமையா காத்திருந்து திரையரங்குல மட்டுமே படத்தை பாருங்க. இதுக்கு யார் காரணமோ அவங்க கடுமையான நடவடிக்கையை சந்திக்கணும். திறமைய மதிங்க, உழைப்ப மதிங்க, தொழில மதிங்கன்னு சொல்லியிருக்காரு. இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ், பைரசி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றம். சினிமாவையும் அதுல பணிபுரியக்கூடிய மனிதர்களையும் முற்றிலுமா அழிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இதை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி வைரஸியால பாதிக்கப்பட்டதை பாக்குறப்போ மனம் வேதனைப்படுது. படம் வெளியாகிறப்போ எல்லாருமே உரிய தளங்கள் மூலமா மட்டுமே பார்த்து ஆதரிக்க சொல்லி மனப்பூர்வமா கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு.